ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பட்டர் க்ரீம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்காக நம்ம எலக்ட்ரிக் பீட்டரோ இல்லை வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்பவே சிம்பிளாக ஒரு விஸ்க் இருந்தாலே போதும், 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது கேக்கு, கப் கேக்கு, எந்த கேக் வேணாலும் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மெயினாக ஒரு கிளாஸில் நான் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால் எடுத்திருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் தான். காய்ச்சின பாலாக இருந்தால் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இதோட நல்லா 1/2 கப் அளவு பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே டேபிள் ஸ்பூனால் சேர்த்துக்கிறேன். ஒரு 8லேருந்து 9 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். 100 கிராம் பட்டருக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். இந்த சக்கரை ஸ்வீட் மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் 1/4 கப்லேருந்து 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். மீடியமான ஸ்வீட் போதும் அப்படின்னா இந்த அளவு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது நரநரப்பு இருக்காது. க்ரீம் நல்ல சாஃப்டாக நல்ல க்ரீமியாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பவுடர் சுகர் கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு கண்டென்ஸ்ட் மில்க் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour கிட்ட வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 100 கிராம் அளவு நான் பட்டர் எடுத்திருக்கேன். இதுவுமே நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 minutes வச்சு தான் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ நமக்கு பீட் பண்ணும்போது நல்ல ஈஸியாகவும் இருக்கும், நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியும் வரும். இப்போ இதை ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட இந்த பட்டர் க்ரீம் இருக்குங்க. 100 கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் வேணுமோ அதுக்கு தகுந்தப்பல நீங்கள் பட்டரை மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்ல எல்லோ கலராக இருக்கும். நம்ம நல்லா பீட் பண்ணணும், நல்லா ஒயிட் கலருக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கையில் பீட் பண்ணும்போது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கிட்ட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்ல ஒயிட் கலராக வரணும், நல்லா க்ரீம் மாதிரி இருக்கும் இப்போவே நமக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் நல்லா ஒரு 1/2 hour, அதாவது ஒரு 20 நிமிஷமாவது நம்ம வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் பீட் பண்ணிவிட்டு நம்ம சுகர் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இதை லைட்டாக நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10-20 செகண்ட் நல்லா ஹையில் ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிவிட்டு நம்ம சக்கரை பால் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, அது பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதை அப்படியே சேர்க்காமல் ஒரு 4-5 பேட்சாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறம் நல்லா பீட் பண்ணுங்க. மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணணும். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சக்கரை தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கம்மியாக இருக்குது, ஃபுல்லாக சேர்த்துட்டு ஸ்வீட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சக்கரை பவுடர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக அந்த பால் சக்கரை மிக்ஸை ஃபுல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். நல்லா இப்போ இதை 1 நிமிஷம் கிட்ட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. நல்லா கலரும் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. நல்லா ஒயிட்டாக மாறி வந்திருக்கு. நல்ல க்ரீம் மாதிரி இருக்குது. நல்லா ஸ்டிஃபாக இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு அப்ளை பண்ணும்போதும் சரி சூப்பராக இருக்கும். டெக்கரேஷன் பண்ணும்போது ஈஸியாக வரும். இப்போ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 5 to 10 minutes ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இதை வச்சு ஒரு சின்ன டெக்கரேஷன் போட்டு காட்டுறேன். இதை நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்ற போகிறோம். ஒரு கிளாஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பைப்பிங் பேக் வச்சுருக்கேன். நான் இதில் ஒரு ஸ்டார் நாசில் போட்டிருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச க்ரீமை சேர்த்துக்கலாம். இதே பட்டர் க்ரீம் வச்சு ரொம்பவே ஈஸியாக சாக்லேட் ஃப்ளேவரில் நம்ம எப்படி செய்கிறது, சாக்லேட் இல்லாமல் கொக்கோ பவுடரை வச்சு சாக்லேட் ஃப்ளேவர் எப்படி செய்கிறதுங்கிறது நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த அடியில் கட் பண்ணிட்டுருங்க. அந்த நாசில் என்ன சைஸுக்கு இருக்கோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு நல்லா நாசில் டைட்டாக போடுங்க. அப்போ தான் நமக்கு க்ரீம் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு குட்டி பவுலில் ஒரு சின்ன டெக்கரேஷன் மாதிரி பண்ண போகிறோம். இதே போல் நீங்கள் கேக்கில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ, நாசில் வேணுமோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா அவ்வளோ ஷைனியாக இருக்குது நமக்கு க்ரீமு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சாக்லேட் ஃப்ளேவர் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா பட்டர் க்ரீமில் பாதி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கிளாஸில் 1 to 2 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்து நல்ல கெட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மிக்சரை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பட்டர் க்ரீமில் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 2 to 3 ஸ்பூன் கிட்ட வருது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். நம்ம கொக்கோ பவுடர் சேர்க்கும்போது சுகர் லைட்டாக கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர் க்ரீமோட அந்த கொக்கோ பவுடர் நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாக்லேட் ஃப்ளேவர் க்ரீமும்.
இப்போ இதையும் வந்து நம்ம அதே போல் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அது போல் நீங்கள் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் வந்து க்ரீம் கேக்குக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா க்ரீம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த பட்டர் க்ரீம் நம்ம கையில் வந்து விஸ்க் வச்சே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.